அனைவருக்கும் வணக்கம் மக்களே. வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று பற்றின வெளியாகியுள்ளது. சற்று முன் என்ஐஏ சோதனையில் கிடைத்த முக்கிய ஆதாரங்கள். திமுக தலைமையகம் பெரும் அதிர்ச்சியில் சீர்ந்து வருவதாக ஒரு செய்திகள் வெளியேறும் நிலையில் தான் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா என்ஐஏ சோதனையில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக பாமகவுடைய ராமலிங்கம் அவர்கள் கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய மர்மங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதிரடியாக போடப்பட்ட வழக்கில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இப்போ என்ஐஏ சோதனை பார்த்தீங்கன்னா நேற்று 16 இடங்கள் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா அதிரடியாக தமிழகம் முழுவதுமே ஒரு 16 இடங்களில் நடத்தப்பட்ட சோதனைகள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக எக்கச்சக்கமான பணப்புழக்கங்களும் நிறைய லேப்டாப், கம்ப்யூட்டர்கள், பென்ட்ரைவ் எல்லாமே நிறைய கிடைத்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இது இன்னொரு விஷயம், அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுவா, அருவாள் இது மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா கிடைத்திருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்க நிலையில் தான் பார்த்தீங்கன்னா அதிரடியாக தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுது. இதுக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து பிரமுகர் வீட்டிலும் பார்த்தீங்கன்னா அதிரடியாக சோதனை நடைபெற்று இருந்த நிலையில் அதிரடியாக நேற்று பார்த்தீங்கன்னா திமுக தலைமையகம் கதியை கலைங்க போய் இருக்கின்ற நிலையில் தான் பார்த்தீங்கன்னா என்ஐஏ அதிகாரிகள் அதிரடி காட்டி வருகின்ற நிலையில் மீண்டும் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையும் இதில் சேர்ந்து வேலை பார்ப்பதாக ஒரு செய்திகள் வெளியேறும் நிலையில் தான் அதிரடியாக மீண்டும் பார்த்திங்கன்னா பெரும் அதிர்ச்சி அளிக்கும் நிலையில் தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ராமலிங்கம் கொலை வழக்கில் அதிரடியாக சம்மந்தப்பட்ட அனைத்து டாக்குமெண்ட்டுகளும் பார்த்திங்கன்னா அதிரடியாக மீண்டும் சேர்க்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக திமுகவை சார்ந்த பிரமுகர்கள் சரியாக 3-4 பேர் பார்த்திங்கன்னா இதில் சிக்கியிருக்கிறதாக ஒரு செய்திகள் வெளியேறும் நிலையில் தான் பார்த்தீங்கன்னா மீண்டும் அவங்க திமுகவுடைய முக்கிய அமைச்சர்கள் சிக்கினாங்க அப்படின்னா திமுகவுடைய தலைமையகம் பார்த்திங்கன்னா அதிரடியாக கலைக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா திமுக தலைமை ஏற்கனவே பெரிய சிக்கலில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் முதலமைச்சர் இதுன்ற மாதிரி போயிட்டு இருக்க நிலையில் இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா அவருடைய கொலை வழக்கில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே போலீஸார்கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ஐஏ சோதனை மாட்டியிருந்த நிலையில் இன்று பார்த்திங்கன்னா என்ஐஏ சோதனை பார்த்திங்கன்னா மீண்டும் நடக்கும், இன்றைக்கும் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் அதிரடியாக திமுகவுடைய தலைமையகம் பெரும் அதிர்ச்சியில் இருக்குங்க. எதனால் திமுகவுடைய தலைமையகம் அதிர்ச்சியில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சோதனை ஈடுபட்டாங்க அப்படின்னா பல புழக்கத்தில் இருக்கக்கூடிய பணங்கள் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால தான் பார்த்தீங்கன்னா அது திமுகவுடைய அமைச்சர்கள் நிறைய பிரமுகர்கள் பெரும் கதிகளையும் போய் இருக்கிறதுக்கான காரணமாக இருக்குது. இருந்தாலும் இதில் சில பேர் சம்மந்தப்பட்டு இருப்பதாகவும் செய்திகள் வெளியாக இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.